ஆக்சுவலாக ட்ரம்ப்பு சொல்கிறதுல ஒரு விஷயம், ட்ரம்ப்பு ஒரு நாட்டை பிடிக்கலைன்னா அவங்க நாட்டோடு வர்த்தக உறவுகளை துண்டித்துக் கொள்வது அவருடைய விருப்பம். ஆனால் இந்தியா வர்த்தக உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்று அவர் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது எந்த நாட்டையும். ரெண்டாவது விஷயம், இந்தியாவினுடைய நலனுக்காக அது ஒன்றும் அதில் என்னன்னா, ஒன்று ரஷ்யாவும் இன்றைக்கி அவங்க எதிர்கொள்கிற பிரச்சனையிலிருந்து ரெண்டு ஆயில் வாங்குறதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நம்ம கிட்டத்தட்ட $86 இருந்தபோதே அவங்க $60 கொடுத்தாங்க. அதுக்கு அதிகமாகவும் இருந்தது. நிறைய நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு $26 அவங்க குறைச்சி கொடுத்தாங்க. ரெண்டாவது விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது இந்த ட்ரேடு ருப்பி ரூபிள் ட்ரேடாக இருக்கலாம். முன்னால் என்னன்னா, ரெண்டு பேரும் டாலரில் தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லை, அவரவர் நாட்டு நாணயத்தில் அவரவர் செய்து கொள்ளலாம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு அதில் ஒரு பெரிய லாபம் இருந்தது. ஸோ எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் ஏன் இதை வாங்குறீங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமக்கு எது பொருத்தமாக இருக்கோ அந்த முடிவுக்கு போகலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த வாங்கின இவ்வளவு $60 வாங்கினாங்கல்ல ஒப்பந்தம் போட்டு, அப்படி வாங்கினதுனால இந்திய மக்களுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சி கொடுத்துச்சாருன்னா இல்லை. அதில் 49% கச்சா எண்ணெய் யாருக்கு போச்சுன்னு சொன்னால் ரிலையன்ஸுக்கும் இந்த ரோஸ்நெட் நிறுவனத்துக்கும் போச்சு.